நாளைக்கு பிப்ரவரி 1 இந்தியாவோட யூனியன் பட்ஜெட் வந்து 2025க்கான பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணுறாங்க. ஸோ அதில் நிறைய பாலிசி அனௌன்ஸ்மெண்ட்ஸ், நியூ ரூல்ஸ்லாம் வந்து அமலுக்கு வரும். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு நான் எந்த ஸ்டாக்கை வாங்குறது, எந்த ஸ்டாக்கை விற்கிறது, என் போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸ் பண்ணுமா, இல்லை என்னோட ஸ்ட்ராட்டஜி மாற்றுமா, இந்த கேள்விலாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். நான் முத்துகிஷோர் லாஸ்ட் 10 years ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்க்குற விஷயத்த, உணர்ந்த விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணுறேன். நான் இட் மே பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இல்லையா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன் டு தி வீடியோ. சார், இஃப் யூ ஆர் அன் இன்வெஸ்டர், நீங்கள் ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பார்த்து நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு கம்பெனி மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் லுக்கிங் அவுட் ஃபார் தி கம்பெனிஸ் ப்ராஃபிட்ஸ். பேசிக்காக நீங்கள் டிவிடெண்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள். ஸோ வேல்யூ அடிஷன், ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இந்த க்ரோத் எல்லாம் வந்துட்டு ஒரு லாங் டேர்மில் உங்களுக்கு கிடைக்கிற அடிஷனல் பெனிஃபிட்ஸ். அது இதுதான் ஆக்சுவலாக உண்மை. பட் நம்ம வந்து ஃப்ளிப் சைடில் ஸ்டாக் வேல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் நம்ம. பட் இட்ஸ் ஓகே, தட்ஸ் ஆல்சோ ரைஸ். நாளைக்கு ஒரு நாளில் பட்ஜெட்டில் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த டெசிஷனோட இம்பாக்ட் ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியறதுக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் டேக் 1 quarter, ரைட்? 1 quarter அந்த இதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் வந்து ஒரு 1 year கூட ஆகும் உங்களுக்கு. ஒரு டேக்ஸ் இம்ப்ளிகேஷனே வரனா கூட வந்துட்டு அந்த டேக்ஸ் அவங்க பே பண்ணுறதுக்கு வந்து another 1 year ஆகும் உங்களுக்கு. ஸோ டு டேக் another 3 months to 1 year ஃபார் தட் இம்ப்ளிகேஷன் டு கம் இன் டு பிக்சர், ரைட்? ஸோ அப்போது நாளைக்கு ஒரு நாளில் பட்ஜெட்டில் நீங்கள் வந்துட்டு நடக்க போகிற விஷயத்த என்ன ஏதுன்ற இன்றைக்கே நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி நீங்கள் லாங் டேர்முக்கு பண்ணியிருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு டெசிஷன் எடுக்கணுமா? இந்த கேள்விக்கு உங்களுக்கு நீங்களே பதில் சொல்லிக்கோங்க. ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு ஆன்சர் திஸ் கொஷின், ரைட்? ஸோ யூஆர் அ ட்ரேடர் நோ. இதே நான் வந்து சார் நான் வந்து இன்வெஸ்டர் கிடையாது, நான் வந்து ட்ரேடர். நான் ஐ என்டர் இன் அ ஷார்ட் டேர்ம் பீரியட், ஐ எக்ஸிட் இன் அ வெரி ஷார்ட் டேர்ம் பீரியட். இன்றைக்கி என்ட்ரானா அப்படின்னா அடுத்த 2-3 days தான் ஹோல்டு பண்ணுவேன் நான். இல்லை இன்றைக்கி என்ட்ரானா அப்படின்னா இன்றைக்கி கூட வந்து எக்ஸிட் பண்ணுற இன்ட்ராடே ட்ரேடர் நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? டெஃபினட்டாக சொல்கிறேன் நான். நீங்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக இருக்கீங்க, இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா வந்து ஒன்று ஆல்ரெடி உங்களுடைய சிஸ்டம் வந்து உங்களுக்கு ஒரு என்ட்ரி சிக்னல் கொடுத்துருக்கும். இந்த ஸ்டாக்ஸ்லாம் பை பண்ணிக்கோ, அந்த ஸ்டாக்ஸ்லாம் எக்ஸிட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு சிக்னல் கொடுத்துருக்கும். கொடுக்கலையா நாளைக்கு உங்களுக்கு கொடுக்கும். அப்போ நீங்கள் வந்து அது என்ன உங்கள் சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. எந்த ஸ்டாக்குமே வாங்காத அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா டோன்ட் பை எனி ஸ்டாக்ஸ். இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறீங்க, ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறீங்க, இல்லை ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டம் ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்டை வந்து பை பண்ண சொல்லுது, இல்லை செல் பண்ண சொல்லுதுன்னா கோ அண்ட் பை தட் ஸ்கிரிப்ட். என்கிட்ட ஏன் கேட்குறீங்க? ஐ மீன் வை டு யூ ஆஸ்க் இந்த கூகுள் அண்ட் வை டு யூ ஆஸ்க் எனிபடி எல்ஸ்? சார் உங்ககிட்ட அந்த உங்கள்கிட்ட பிரச்சனை என்னென்னா உங்ககிட்ட அந்த சிஸ்டம் இல்லாது தான். உங்ககிட்ட அந்த ட்ரேடிங் சிஸ்டம் இல்லை, உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை. சிஸ்டம்னா அது ரொம்ப சிம்பிள். என்ன ஸ்ட்ராட்டஜி, எங்கே பை பண்ணி எங்கே செல் பண்ணணும், எவ்வளோ குவான்டிட்டி வாங்கணும், வேர் இஸ் ஸ்டாப் லாஸ், இதுதான் வந்து உங்களுடைய சிஸ்டம். இந்த சிஸ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் நாளைக்கு மட்டும் இல்லை, நீங்கள் என்றைக்குமே ட்ரேடே பண்ணக்கூடாது. ஸோ தட்ஸ் தி ரூல், தட்ஸ் தி வே யூ கேன் சேவ் அண்ட் ப்ரொடெக்ட் யுவர் கேபிட்டல். ஸோ இந்த தெளிவு இல்லாமல் பட்ஜெட் மட்டும் கிடையாது, எனி ஈவெண்ட், ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டாக இருக்கலாம், ஆர் எனி கைண்ட் ஆஃப் ஈவெண்ட்டாக இருக்கலாம், அந்த ஈவெண்ட்டுக்கு டோன்ட் என்டர் இன் டு ஆர் டோன்ட் ஓப்பன் யுவர் ஸ்டாக் மார்க்கெட் ஆப். உங்கள் ப்ரோக்கர் ஆப்பே ஓப்பன் பண்ணாதீங்க. இந்த தெளிவு இல்லாட்டி வந்துட்டு ஒன்று உங்களுக்கு இந்த தெளிவு இருந்தது அப்படின்னா ஒன்று நீங்கள் இந்த ஆப் ஓப்பன் பண்ண தேவையே இருக்காது, இல்லை இந்த கேள்வியே வராது. ஸோ இந்த பாயிண்ட் நான் சொன்ன இந்த பாயிண்ட் உங்களுக்கு கூட ரெசனேட் ஆச்சு, ஆமாம் ப்ரோ அப்படின்னு நினச்சிக்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அது எப்படி ப்ரோ அப்படின்னு நினச்சி இதில் உங்களுக்கு ஏதாவது கவுண்டர் கொஷின் வந்தது ஆர் டவுட்ஸ் வந்தது அப்படின்னா ஐ எம் ஸோ சாரி, ஏன்னா நான் அந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை தப்பாக கன்வே பண்ணியிருக்கலாம். அதையும் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ see you, bye. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.